கிறிஸ்து பிறப்பு எப்படிப்பட்டதா இருக்குது? கிறிஸ்து பிறப்பு எப்படியா இருக்குது? அவர் யாருன்னா யூதாவின் ராஜா. அவர் எப்படி யூதாவின் ராஜா தான். எங்க பிறந்த ராஜான்னா எங்க பிறக்கணும்? அவரோட பிறப்பு எப்படி இருக்கணும்? சொல்லப்போனா முன்குறித்துதான் இருக்கும். அவர் பிறக்கும் போது கிட்டத்தட்ட அந்த ஊர் ஜனங்களே அரண்மனை முன்னாடி நின்று ராஜாவை போற்றி பாடி, ராஜாவுக்கு பூவெல்லாம் தூவி, அவர் பிறந்த நாளும் போது அப்படி ஒரு எப்படி சொல்றது, ஒரு 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 கொண்டாட்டமான ஒரு நாளா இருக்கும் அந்த நாள். ஆனா அந்த ராஜா கிறிஸ்து, அதாவது இயேசு கிறிஸ்து எங்க பிறந்திருக்கிறாரு? மாட்டு தொழுவத்துல பிறந்திருக்கிறாரு. அவரு ராஜா தான். பிறக்கும் போதே ரட்சகர், பிறக்கும் போதே ராஜா அப்படி சொல்லி பிறந்தது. நான் இருக்கிறேன், நான் ஒரு இன்ஜினியரிங் படித்தேன், இப்போ ட்ரெயினராக ஒர்க் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் பிறக்கும்போது எங்கள் அம்மா நினைச்சாங்களா இவன் ஒரு ட்ரெயினராக போவான் அப்படின்னு? கிடையாது. அதே மாதிரி தான் எல்லா ஜனங்களும் சரி. ஆனால் ஒரு அரண்மனையில் பிறந்திருக்கிறான், ஒரு புள்ள இப்போ அரண்மனையில் பிறக்குது அப்படின்னா அது டைரக்டா ராஜா தான். ஆனால் அப்படி அரண்மனையிலையும் பிறக்கலையே. அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப அதிசயமாகவும் இருக்குது. ஆச்சரியம் சொல்ல போனா, ஒரு ராஜான்னு சொல்றீங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்குது ராஜா, ஆனா என்ன மாட்டு தொழுவத்துல பிறந்திருக்கிறாரே. அதிசயம் சொல்றது ஒரு கன்னியிடத்துல பரிசுத்த ஆவியினாலே கற்பம் தெரிச்சுக்கிறாங்க. மரியாள் பரிசுத்த ஆவியினால கற்பம் தெரிச்சு இயேசுவை பெற்றெடுக்கிறாங்க. இதுதான் ஒரு ஆச்சரியமான நிகழ்வா இருக்கு.